செத்து போன கருப்பத்திலே குழந்தை கொடுக்க நீ நல்ல வல்லவராக இருந்து இருப்பீர். ஆனா என் வாழ்க்கை ஒரு வினாடி போதுமையா, ஒரு வினாடி எல்லாத்தையும் மாத்திருவ. ஏன்னா நீ சர்வ வல்லமுள்ள ஏன் பைபிள் படிக்கணும் அப்படின்னா, சில புஸ்தகத்தை நம்ம படிக்கிறப்பதான் சில விசுவாசம் நம்மளுக்குள்ளாக எழும்பும், விசுவாசங்கள் வரும். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதோ, நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் ஆகாதோ, நடக்க நம்மளுடைய கண்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதது போல் தோன்றுகிறதோ, இப்படி சில பைபிளில் சில வசனங்களை சில அதிகாரங்களை படிக்கிறப்ப சில அதிகாரங்களை நம்ம நிறுத்தி வேத வசனத்தை படிக்கிறப்ப நம்ம வந்து சும்மா சாதாரணம் படிச்சிடக்கூடாது. அதை நிறுத்தி அங்கே என்ன எழுதியிருக்குது, அங்கே என்ன ஆழமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம். கருத்து இல்லாமல் வேதம் இல்லை, புரியுதுங்களா? வேத வசனம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கருத்து. ஒரு கருத்தோடு தான் வேதத்தை நம்மளுக்கு கற்பிக்கிறார், ஆண்டவர் போதிக்கிறார். ஆகையினால கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமே. இவன் அதிகாரத்தை படிக்கிறான். யோபு செத்து போன கருப்பம், சாராளுடைய கருப்பமும் ஆபிரகாமுடைய கருப்பமும் 100 வயசுல செத்துருச்சு. அதுக்கான செத்து போனதுன்னா சாத்தியங்கள் வேற. அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த செத்ததுல வந்து எதையுமே என்ன பண்ண முடியாதுங்க. எந்த ஒரு அணுக்களவோ ஊசியவோ இல்லை எந்த ஒரு, ஏன்னா சரீரமே செத்து போன சரீரம், செத்து போன கற்பம், இந்த ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது. மல்ட கற்பம் வேற, செத்து போன கற்பம், செத்து போன சரீரம். இந்த செத்து போன சரீரத்தை வச்சு, செத்து போன சரீரத்துக்குள்ள இருக்கிற கற்பு பைய வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அதற்குள்ளேயும் தேவன் குழந்தைய கொடுத்தார். கரங்க உற்சாகமா தட்டுவான். அதற்குள்ளேயும் தேவன் குழந்தைய படிக்கிறான். படிச்ச உடனே அவனுக்கு தேவன் சர்வ வல்லமுள்ள, சொல்லுங்க பக்கத்து பார்த்து, தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் முடியாத காரியம். இந்த பைபிளை படிச்சிருக்கிறான் யோபு. அது படிச்சதுனால என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, மைண்ட்ல வருது, சொல்றான் நீ சகலத்தையும் செய்ய. அப்படின்னா ஐயா, செத்து போன கருப்பத்திலே குழந்தை கொடுக்க நீ நல்ல வல்லவராக இருந்து இருப்பீர். ஆனா என் வாழ்க்கை ஒரு வினாடி போதுமையா, ஒரு வினாடி எல்லாத்தையும் மாத்திருவ. ஏன்னா நீ சர்வ வல்லமுள்ள தேவன், என்றென்றைக்கு நீங்க வாழக்கூடிய ஜீவனுள்ள சோறு வார்த்தையை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை தான் சோறு. எனக்கு இந்த வார்த்தை தான் சோறு. ஆமே. சூழ்நிலை வந்து சில நேரம் அப்படி தள்ளாட வைக்குது. சூழ்நிலை வந்து சில நேரம் வந்து என்ன பண்ணுது, இப்போ நேரில் போய்கிட்டு இருக்கு பாரு, நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்தாலும் பரவாயில்ல, என்ன ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த பேசு இந்த வயசை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அந்த 86 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறேன்னு. இருதயம் இல்லாத ஆளை பேச வைக்க மாட்டார் ஆண்டவர். புது இருதயத்தை கொடுத்துருவாருங்க. தீர்காயுசு. எத்தனை வயசுல சாவீங்க? 86 வயசுல சாவேன். ஏன்?
ஏன்னா ஏன் என்னங்க இது? செத்து போன சரீரத்தில் குழந்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருப்பார். ஆனால் இந்த பாக்ஸை உண்டாக்கினவர் தேவன், அவர் தான் தயாரிச்சாரு. இப்ப பாருங்க, வெளியில எங்கேயாவது போனா செகண்டை போட்டு விட்டுருவான். நான் செகண்ட் பாக்ஸ் எல்லாம் போட விரும்பல. கர்த்தர் அவர் உண்டாக்கின கருத்தை கொடுத்துட்டேன். அவர் புது பாக்ஸை வாங்கி மாட்டி விட்டார்.